தேங்க்ஸ் விஷ்ணுபூர்தன் குருஜி, ஆகாஷ் ப்ரோ. எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணுன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு லைட்டாக இருமல் இருந்தது. எனக்கு தொண்டை லைட்டாக கட்டியிருக்கு, இருமல் இருந்தது. ஸோ கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நேரம் சாண்ட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஒரு 2 இருமல் வந்தது. அதுக்கப்புறமா இதானே உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அந்த சோர் த்ரோட் எங்கே காணாமல் போச்சுன்னு எனக்கே தெரில. அதுக்கப்புறம் என் வாய்ஸ் வந்து பயங்கர கிளியராக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்தில் கால் மறுத்த மாதிரி இருந்தது. அதுவும் தானாகவே சரியாக போச்சு. எப்படி அவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன், கால் மறுத்திருந்த ஃபீலே தெரில. எல்லாமே தானாக சரியான மாதிரியே இருந்தது. அதே மாதிரி கண்டிப்பாக சாண்ட் பண்ணும்போது வந்து அது என் வாய்ஸே கிடையாது. அது மட்டும் என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு அந்த ரூமோட ஒரு கார்னரில் வந்து கொஞ்சம் எறும்புலாம் போயிட்டு இருந்தது. சாண்ட் பண்ண ஆரம்பித்த உடனே எல்லா எறும்பும் படையெடுத்து விளக்க சுற்றி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கெல்லாம் அணைய ஆரம்பித்ததுக்கப்புறமா எறும்போட எண்ணிக்கை கவுண்ட் வந்து உள்ளே இருக்கிறது குறைஞ்சிது. அப்புறம் ஃபைனலாக முடிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தா எல்லா எறும்பும் தள்ளி விலகி போயிடுச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்காக. சாண்ட் பண்ணி முடிக்கும்போது அந்த ரூம் ஃபுல்லாக அந்த எனர்ஜி நிரம்பி இருக்கிறத நல்லா உணர முடிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து ஏற்றின விளக்க எடுத்த ரூம் ஃபுல்லாகவே அந்த சில்னஸை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. சூடாக எரிஞ்சிட்டு இருந்த விளக்கு முடிச்சுட்டு எடுக்கும்போது சில்லுன்னு இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு நல்ல அனுபவம். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ விஷ்ணுஜி. இப்போ நம்ம பல மலைகளை வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆன்மீகம் அப்படின்னாலே வந்து புனித யாத்திரை அப்படிங்கிறது இன்றியமையாதது. இது பண்றதுல தப்பே கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். உடலுக்கும் மனதுக்கும் வலு சேர்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த புனித யாத்திரைகள், இந்த மலையேற்ற பயணங்கள் எல்லாமே. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு மலையேற்றம் அப்படிங்கிறது ஃபேமஸா இருக்கும். தைப்பூசத்துக்கு பழனி மலை சொல்லலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சபரிமலை சீசன் வருது அப்படிங்கும்போது இந்த சபரிமலை நம்ம சொல்லலாம். கார்த்திகை, மார்கழி, தை மாசங்கள்ல இப்போ என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிங்கிரி மலையேற்றம் இந்த டைம்ல வந்து ரொம்ப ரொம்ப எப்படி அப்படின்னா வந்து ஒரு ஃபேமஸான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வெள்ளிங்கிரி மலைக்கு வந்து பக்தியோட இருக்கவங்க மட்டும்தான் ஏறி போவாங்க. அப்ப வந்து உயிர் பலி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராமை பார்த்து, யூடியூபை பார்த்து இஷ்டத்துக்கும் ஏறுறாங்க வெள்ளிங்கிரி மலைக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல உயிர் இழப்பு அப்படிங்கிறது அதிகமாகுது. அது ஏன் ஆகுது அப்படிங்கறத யோசிச்சிருக்கீங்களா? எல்லாரும் நினைக்கலாம் இறைவனை தானே பார்க்க போறோம், அங்க என்ன நடக்க போகுதுன்னு. அங்கதான் மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. ஒரு இறை தரிசனம் மேற்கொள்வதற்கு உங்களுக்கு போதிய பக்குவம் வேணும், சரிங்களா? முதல் விஷயம். அதுவும் இந்த மாதிரி உடலைய வந்து வருத்தி மனோபலத்தை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சில மலையேற்றங்கள் எல்லாத்துக்குமே நீங்க நார்மலா ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லாம, ஒரு மென்டல் ஃபிட்னஸ் இல்லாம ஏறி போனீங்க அப்படின்னா அங்க உயிர் பலி அப்படிங்கிறது கட்டாயமா நடந்தே தீருங்கிறதுல எவ்வித ஐயமுமே வந்து கிடையாது. இப்போ என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நமக்கு உடல்லையும் மனதிலையும் பலம் இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கணும். இதை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ கோவிட் பீரியட், ஒன்னொன்று வந்து போஸ்ட் கோவிட் பீரியட். இப்போ இந்த ப்ரீ கோவிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மலையேற்றம் அதெல்லாமே வந்து இருந்தாலும் மக்களோட மனோபலமும் அதே மாதிரி உடல் பலமும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல இப்போ ரீசெண்டா என்ன நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிடுக்கு அப்புறமா வந்து மக்களோட உடல் நலத்திலையுமே வந்து பாதிப்புகள் நிறைய இருக்கு, மன நலத்திலையுமே வந்து பாதிப்புகள் ரொம்ப நிறையாவே இருக்கு. நிறைய பேர் வந்து தாங்க வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கோன்னே தெரியாம நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த கோவிடுக்கு அப்புறம். இது நிதர்சனமான உண்மை. இது நீங்களே உங்களை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த விஷயங்கள் நம்ம ஓப்பனா வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியால சொல்ல முடியாதுங்கிறதுனால இதோட நான் வந்து நிப்பாட்டுறேன். அதே மாதிரி அவங்க உடம்புக்குள்ள பல பிரச்சனைகளோடையும் நிறைய பேர் கோவிடுக்கு அப்புறம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது கண்டுபிடிக்காம நிறைய பேர் இறந்தும் போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதனால அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஷிஃப்ட்னால நடக்கிற விஷயங்கள் தான். ஆனா இந்த இடத்துல நம்ம தற்காத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வந்து முடியும். அதுக்குதான் வந்து பயிற்சிகள் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். சரி, இப்ப இதெல்லாமே முடிச்சுட்டு நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். நானும் பல வாட்டி சொல்லிட்டேன், நீங்க வெளியே பாக்குற மலைகள், சித்தர்கள் சொல்ற மலைகள், சித்தர்கள் வாசம் செய்யும் சதுரகிரி, சித்தர்களின் புண்ணிய பூமியான வெள்ளியங்கிரி, இது எல்லாமே வெளியே இல்லைங்க, உங்களுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறத பல்லாயிரம் வாட்டி நானும் சொல்லிட்டேன்.
இது எல்லாமே வந்து நீங்களாம் கேட்குறீங்க. பட் அதை வந்து கடைபிடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இன்னைக்கு நிறைய பேத்துக்கிட்டையுமே வந்து. பொதிகை மலை போனீங்கன்னா சித்தர் தரிசனம் கிடைக்கும், சதுரகிரி போனீங்கன்னா சித்தர் தரிசனம் கிடைக்கும், கொல்லிமலை போனீங்கன்னா சித்தர் தரிசனம் கிடைக்கும், இங்கே போனீங்கன்னா சித்தர் தரிசனம் கிடைக்கும். நிஜமாலுமே கிடைக்குமா? அந்தந்த இடங்களுக்கு போகும்போது ஒரு சில இடங்களை நீங்களா சொல்லலாம். நிறைய பேர் வந்து கொல்லிமலை போய் சித்தர்களோட தரிசனம் கிடைச்சது அதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்கலாம். அது பொய் கிடையாது. அது எப்படி கிடைக்குது? எத்தனையோ பேர் போறாங்க, ஆனா ஏன் எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லை? இதை நீங்க யோசிச்சு பார்க்கணும்ல. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்தந்த இடங்களுக்கு போகும்போது ஒரு சிலருக்கு அந்த மூளையில அந்த நரம்பியல் விஷயங்கள் தூண்டப்பட்டு ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு காட்சியா கிடைக்கணுங்கிறது விதியா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும். இந்த ரகசியத்தை நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க. அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கொல்லிமலை போயிட்டு வந்துட்டாங்க, அவனுக்கு யாரோட தரிசனமும் கிடைச்சது, அடுத்த வாரம் நானும் போறேன்னு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த தரிசனமும் கிடைக்க போறது இல்லை. முதல்ல இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு தரிசனம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆன்ம தரிசனம் தான். அந்த ஆன்ம தரிசனம் கிடைக்காம நீங்க எப்பேற்பட்ட உலகத்தை நீங்க எங்க போய் சுத்தி வந்தாலும் எந்த வித பயனுமே கிடையாது. இன்னைக்கு வெள்ளியங்கிரி ஏறுறாங்க, சதுரகிரி ஏறுறாங்கன்னா அங்க எல்லாம் ஓமையே என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க? வெள்ளியங்கிரி அப்படின்னா அந்த மலை வந்து 6 மலைகளை தாண்டி 7வது மலையில வந்து சிவபெருமான் பஞ்சலிங்கமா வீட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். முதல் மலை ஏற்றத்துல வந்து அங்க என்ன இருக்கும் அப்படின்னா வெள்ளிங்கிரியில வந்து கணபதி தான் வச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? முதல் மலை ஏறக்கு ரொம்ப கடினமா இருக்கும். அதோட அர்த்தம் என்ன? 2வது மலை 3வது மலை ஒவ்வொன்றுமே ஒரு தனித்துவம் வாய்ந்த விஷயங்களாவே அந்த இடத்துல இருக்குமே. இதெல்லாம் என்ன சொல்ல வருது நமக்கு? இதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இது எல்லாமே உடலுக்குள்ள இருக்கிற விஷயங்களை உங்களுக்கு வந்து சிம்பாலிக்கா ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இந்த பூமியோட ஒத்தி செஞ்சனால சித்தர்கள் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்களை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இந்தந்த விஷயங்களும் உடம்புக்குள்ள இப்படி இருக்குப்பா, இதை வந்து ஒரு பெரிய சைஸ் மாடலா இந்த இடத்துல நாங்க காட்டிட்டு போறோம் அப்படின்னு அந்தந்த இடங்கள்ல சும்மா வெறுமனே மாடலா வைக்காம அதை சக்தி ஊட்டப்பட்ட இடங்களா மாற்றி அதுக்கு ஒரு கதைகளையும் வரலாற்றையும் கொடுத்து அந்த கதைக்குள்ளேயும் வரலாற்றுக்குள்ளேயும் யோக விஞ்ஞானத்தை மறைச்சு வச்சுட்டு தான் போயிருக்காங்க. மறைச்சு அப்படின்னா மூடி வைக்க கிடையாது. அந்தந்த நிலைக்கு அந்தந்த தன்மைக்கு வரும்போது ஒவ்வொருத்தனுக்கும் அதை பற்றின ஒரு விழிப்பு நிலை ஏற்படும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான். புரியுதுங்களா? சரி, மேல வெள்ளிங்கிரி மலையோட 7வது மலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த உச்சியில சிவபெருமான் வந்து 5 லிங்கமா காட்சி அளிப்பாரு. அங்க அவர் நினைச்சிருந்தா ஒரே லிங்கமா இருந்திருக்கலாம், 6 லிங்கமா இருந்திருக்கலாம், 7ஆ இருந்திருக்கலாம். ஏன் வந்து 5 லிங்கம் பர்டிகுலரா அந்த இடத்துல இருக்கு? இதை யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காச்சும்? இது எப்படி உருவாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது யாரோட ஒரு வேலைப்பாடா இருக்கும்? அது சுயம்பு லிங்கம் தான். அந்த இடத்துல அதுக்கு சக்தி கொடுத்து அது எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது? இயற்கையாவே அதுக்கு எப்படி சக்தி கிடைக்குது? இந்த சூக்ஷமங்கள் எல்லாத்தையுமே நீங்க கண்டுபிடிங்க அனுபவத்துல. சரிங்களா? அப்போ வெள்ளிங்கிரி மலைக்கு நான் வந்து வருஷம் வெள்ளிங்கிரி மலை ஏறிடுறேன்ப்பா, சிவபெருமான் என்னை கடைசி 12 வருஷமா வர வைக்கிறாரு. சரி, 12 வருஷமா வரீங்க, இன்னொரு 20 வருஷம் கழிச்சு நீங்க இறக்காமையா போயிட போறீங்க? நான் தப்பா பேச கிடையாது இந்த இடத்துல. நீங்க எல்லாருமே கொஞ்சம் இதை வந்து ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்களேன். அந்த வெள்ளிங்கிரி இருக்கிற இடமும் சதுரகிரி இருக்கிற இடமும் உங்களோட சிரசுக்குள்ள உங்க தலையோட நடுப்பகுதியை தான் சித்தர்கள் எல்லாருமே சொல்றாங்க. அங்கதான் அத்தனை சித்தர்களும் வாசம் செய்யறாங்கன்னு சொல்றாங்க. நீங்க இந்த பிண்டத்தோட அண்டம், சரிங்களா, இந்த பிண்டம் இதுக்குள்ள இருக்கிற அண்டத்தை வந்து நீங்க வந்து கையகப்படுத்திட்டீங்க அப்படின்னா இந்த அண்டத்துல இருக்கிற பிண்டமும் அண்டத்துல இருக்க அண்டமும் உங்களுக்கு வசப்படும் அப்படிங்கிற ரகசியத்தை தான் சித்தர்கள் பல்லாயிரக்கணக்கான நூல்கள் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் சூக்ஷமங்கள் மூலமாகவும் திருப்பி 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 சொல்லிட்டு போறாங்க. அதை விட்டுட்டு சதுரகிரியில உள்ள போய் பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ஓட்டை இருக்கு, அங்க வேற எங்கேயோ போறதுக்கான போர்ட்டல் இருக்கு. சரி, அப்ப அத்தனை போர்ட்டல் இருக்குங்கும் போது ஏன் யாருமே அங்க இருந்து வேற இடத்துக்கு போக மாட்டேறாங்க? ஒரு காலத்துல எல்லாரும் போனாங்க. சித்தர்கள் ஞானிகளா இருக்கவங்க எல்லாம் ஒவ்வொரு போர்ட்டல் ஒரு டைமென்ஷன் ஆக்சஸ் பண்றாங்க, கரெக்ட். நார்மலா இருக்க மனுஷங்களால ஏன் ஆக்சஸ் பண்ண முடியறது இல்ல? இதை யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காச்சும்? கண்டிப்பா யாருமே யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த உடலை தாண்டிய மனதை தாண்டிய ஞானம் வேணும். நமக்கு எல்லாத்துக்கும் என்ன விதமான அறிவு இருக்கு? எனக்கு என்னென்னலாம் பிடிச்சது வாங்கி திங்கணும், என்னென்னலாம் சுவையா சாப்பிடணும், என்னென்ன மாதிரி நான் வந்து அணிகலன்கள் வாங்கி வச்சுக்கணும், என்ன மாதிரி நான் எங்க படுத்தா நான் வந்து நல்லா தூங்கி எந்திரிப்பேன், எவ்வளவு காசு சம்பாரிச்சா நான் கோடீஸ்வரன் ஆவேன், என்ன கலர் காரு வாங்கினா நல்லா இருக்கும், எப்ப எவன் ஊர்காரன் எல்லாம் நான் திரும்பி பார்ப்போம், நான் ஒண்ணு பண்றேன்னா அதுல தனித்துவமா தெரியணும். இது மட்டும்தானே உங்களுக்கு எல்லாம் தெரியுது.
இப்படி இருக்கும்போது எங்க இருந்து அதெல்லாம் வாய்க்கும்? ஒண்ணுமே வாய்க்காது. கடைசி வரைக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு கண்டதையும் நீங்க பண்ணுவீங்களா? ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? இது எல்லாமே சேர்ந்து உங்க உடம்புல ஒரு 30 வயசுக்கு மேல நோயா உருவாகும். 30 வயசுக்கு மேல நோயா உருவாச்சுன்னா ஒரு 45 வயசு வரைக்கும் ஹாஸ்பிட்டலா அலைய வேண்டியதுதான். 45 வயசுக்கு அப்புறம் பெட்லயே படுத்து ஒரு 4-5 வருஷம் கழிச்சுட்டு செத்து போக வேண்டியதா. இதுதான் மனுஷனோட வாழ்க்கையே இன்னைக்கு இருக்கு. இதுக்காகவா வாழ்றோம்? அசிங்கமா இல்ல இதெல்லாம்? நமக்கு கேவலமா இல்ல? இதுதான் மனுஷனோட பிறப்பா? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, இதை விட தானமும் தவமும் செய்தல் அரிது. இதுல அவங்க எல்லாத்துக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தானமும் தவமும் செய்யறதுக்கான அந்த நிலை கொடுத்தும் ஏன் யாருமே செய்ய மாட்டேறீங்க? தானம் செய்யறது அப்படின்னா போய் ஒவ்வொருத்தனுக்கும் சாப்பாடு கிண்டி புளியோதரை போடுறது இல்லைங்க. அதை பத்தி அவங்க பேசுறது கிடையாது. தானம் அப்படின்னா எல்லா விதத்திலையும் தானம். முதல்ல உனக்கு நிதானம் இருக்கான்னு பாரு. ஒருத்தர்கிட்ட உன்னால ஒரு மனுஷனால இன்னொரு மனுஷங்கிட்ட எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் நிதானமா இருந்து கையாள தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை விட ஒரு மிகப்பெரிய தானம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அந்த நிதானம் இல்லாதனாலதான் இன்னைக்கு பல விஷயங்கள் வீணா குட்டிச்சவரா போறதுக்கான காரணமும் அதுதான். ஆன்மீகம் தலைச்சு ஓங்காம இருக்கிறதுக்கான காரணம் நிதானம் இல்லை. ஒரு இடத்துல போனேன்னா உனக்கு ஒரு பயிற்சி எடுக்கிற அப்படின்னா அது எந்த அளவுக்கு உள்வாங்கி செஞ்சு அதோட மாற்றங்களை உடம்புக்குள்ள கிரகிக்கிற அளவுக்கு நிதானம் இல்லை. எனக்கு இன்னைக்கே நடக்கணும், நாளைக்கே நடக்கணும், நாளைக்கு நடக்கணும்னு ஓடிட்டு இருக்கீங்க எல்லாரும். அப்புறம் எப்படி? அதாவது என்ன அப்படின்னா பார்க்குற எல்லாத்துக்குமே ஞானிகள் போல ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி ஆகணும், ரமண மகரிஷி மாதிரி ஆகணும், சத்குரு ஸ்ரீபிரம்மா மாதிரி ஆகணும், அவரை மாதிரி ஆகணும், இவரை மாதிரி ஆகணும்னு ஆசை எல்லாத்துக்கும் இருக்கு. அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க? யோசிச்சு பாருங்க. எதுவுமே பண்றது இல்ல. ஆனா எனக்கு எல்லாமே வேணும், உலகத்துல இருக்கிற இந்த உலகத்தையே தாண்டி இருக்கிற ஒரு பொருள் வேணும்னு நினைக்கிற நீங்க அந்த உலகத்தை தாண்டி இருக்க பொருளுக்கு என்னென்ன எஃபர்ட் போடணுமோ போடுறீங்களா? கேட்டா எனக்கு குடும்பம் இருக்கு, குழந்தை இருக்கு, பொண்டாட்டி இருக்கு, கணவன் இருக்காரு, வேலை இருக்கு, உடம்பு சரியில்லை, நோய் இருக்கு, உழைக்கணும், சாப்பிடணும். அப்புறம் எதுக்கு ஆன்மீகத்துக்குள்ள நம்ம வரணும்? இது எல்லாமே எதுக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உங்க கர்ம வினைகளை கழிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்குள்ள இருக்கிற கர்ம வினைகளை நீங்க முறையா கழிச்சுட்டே வர ஆரம்பிச்சீங்கன்னா ஆன்மீகம் உங்களை நோக்கி நெருங்கி வந்துகிட்டே இருக்கும். இதை விட்டுட்டு நான் தனியா போய் அங்க உட்காந்துக்கிறேன், எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு உட்காந்தீங்க அப்படின்னா ஆன்மீகம் உங்களை விட்டு தள்ளி தூரமா ஓடிட்டே இருக்கும் தான். ஓட ஓட தூரமே தான் கடைசி வரைக்கும். யாராலையும் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ முதல்ல அனலைஸ் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையோட பேட்டர்ன் நீங்க 30 வருஷம் 40 வருஷம் வாழ்ந்தாலும் ஒரே விஷயத்தை தான் திருப்பி சுத்தி வந்துட்டு இருக்கோம். ஒரு 12 வருஷத்துக்கு ஒருக்காகும். அது என்ன பேட்டர்ன்ல உங்களை சுத்தி வருதுங்கிறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க. அந்த பேட்டர்னை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. அவ்வளவுதான். அந்த பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணி இதுதான் என்னோட கர்ம வினையா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கர்ம வினையில இருந்து வெளியே வரக்கு என்னென்ன வழிமுறைகள் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்க புத்தியை கூர்மையாக்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமா அதுல இருந்து உங்களால வெளியே வந்துட முடியும். அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா அந்த சதுரகிரியும் வெள்ளிங்கிரியும் உங்க சிரசா நடுவுல தான் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்க போய் பாருங்களேன், சிவபெருமான் நிஜமாலுமே உங்களுக்கு காட்சி தருவாரு. அது வரைக்கும் நீங்க போய் பாக்குறது எல்லாமே நட்டக்கல்லை 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி முணுமுணுக்கும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் தாள் உள் இருக்கையிலே. இதுதான் உண்மை. கடைசி வரைக்கும் அந்த நட்டக்கல் பேசாது. நாதன் தாள் உள்ள இருக்கிறத நீங்க அறியாத வரைக்கும் நட்டக்கல் பேசவே பேசாது. அது கல்லா மட்டும்தான் இருக்கும். அது எவ்வளோ சக்தி வாய்ந்ததா வேணாலும் இருக்கட்டும், எத்தனை கோடி வருஷத்துக்கு முன்னாடி தோன்றதா வேணாலும் இருக்கட்டும், எவ்வளோ புராண சிறப்பு பெற்றது வேணாலும் இருக்கட்டும், அது உங்களுக்கு என்ன நல்லது வேணாலும் செய்யட்டும், ஆனா அந்த நட்டக்கல் பேசாது. இதுவே அந்த நாதன் தாள் உள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஒரு சிறு துரும்பு கூட என்ன ஆகும் அப்படின்னா தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு விஷ்ணுவை சொல்லுவாங்க. அதேதான் அந்த கான்செப்ட் தான். ஒரு சின்ன தூண் ஒரு சின்ன துரும்பு கூட உங்ககிட்ட ஆன்மீகத்தை போதிச்சு உங்களுக்கு அந்த இறைநிலையை காட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் ஆன்மீகம். புரியுதுங்களா? இதுக்காக தான் திருப்பி நம்ம என்ன பண்றது அப்படின்னா இந்த ஒரு நிலையை கொண்டு வாங்க அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் ஒவ்வொருத்தருக்குமே கிளாஸஸ் அப்படிங்கிற விஷயத்த இன்ட்ரடியூஸ் பண்றமே தவிர இதை வச்சு வேற எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. ஒரு ஆன்மீக வகுப்பு, ஒரு கிரியா, உண்மையான ஒரு கிரியா நீங்க பண்றீங்க, ஒரு யோக கலை நீங்க பண்றீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்குள்ள இந்த மாற்றங்களை கண்டிப்பா ஏற்படுத்தும். அந்த ஆன்ம நிலை மாற்றங்களை நான் கொடுக்குற இந்த முருகன் யோக கலை என் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்குமே ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிற மன திருப்தி எனக்கு இருக்கனாலதான் மேலும் மேலும் என்னால இதை பண்ண முடியுது.
இல்லை அப்படின்னா நம்மளால மற்றவங்க மாதிரி சும்மா பேருக்காகவோ புகழுக்காகவோ பண்ணுற விருப்பம் இல்லை. எல்லாரும் கேட்குறீங்க ஏன் வந்து ரெகுலராக வீடியோஸ் போடுறது இல்லைன்னு. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பொழுதன்னைக்கும் வீடியோஸ் உட்காந்து வீடியோ பேசுறது என் வேலை கிடையாது. எப்போ எந்த டைமுக்கு யாருக்கு என்ன தேவைப்படுதோ அதை கொடுக்கறது மட்டும்தான் என் வேலை. அதை தாண்டி எனக்குன்னு ஒரு ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கு. அதனால இந்த விஷயங்கள்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு நான் எப்பவுமே ஓரளவு தள்ளியே தான் இருப்பேன். ஸோ இருக்கிற விஷயங்களை இருக்கிற வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. பேசுறவங்க நிறைய பேசிட்டு தான் இருப்பாங்க. ஒரு சிலர் புரியாம நிறைய விஷயங்கள் இப்போ புதுசா வந்து பேசுறாங்க. நம்ம தப்பு சொல்ல, பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஆனா அது நல்லபடியா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுட்டு பேசினா இன்னும் சந்தோஷமா இருக்கும் தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம். விருப்பம் இருக்கவங்க நம்ம கிளாஸஸ் ஜாயின் பண்றதுனா பண்ணிக்கோங்க. சர்வமும் சிவமயம்.